ஹலோ மக்களே! எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாரதி பேசுறேன். இன்னைக்கு தமிழ்நாட்டையும், புதுச்சேரியும் வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் வந்து எல்லாத்துக்குமே ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தியிருக்கு. பெண்கள் இருக்கிற தாய்மார்களோட அடி வயித்துல வந்து நெருப்பு பத்த வச்சுட்டு இருக்கிற மாரியான ஒரு இன்சிடென்ட் வந்து நம்ம எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு பெரிய பூகம்பமா இருக்கு. இத வந்து நம்ம எப்படி வந்து இந்த விஷயத்துலருந்து நம்ம வெளிய வர்றது அப்படிங்கிறதே நமக்கு ஒரு அச்சுறுத்தலா இருக்குது. கடைசியில தீர்ப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "நீங்க ஏன் பெண் குழந்தைய சரியா பார்த்துக்கல? பெண் குழந்தைய ஏன் வீட்ட விட்டு வெளிய விளையாட அனுப்புனீங்க?" அப்படின்னு பெண்கள் சார்ந்த குற்றச்சாட்டுகள் தான் அதிகமா இருக்கிறதா எல்லா மீடியாக்கள்லயும் வந்துட்டு ஒவ்வொரு யூடியூபர்ஸும் வந்து ஒவ்வொரு ரிவ்யூஸ் வந்து போட்டுட்ருக்காங்க. அது என்னமோ உண்மதாங்க. இங்க வந்துட்டு சித்தா மாரி படம் எடுக்கிறதுனால தான் பிரச்சனை ஆகுதா? அப்படிங்கிறது எனக்கு வந்து ரொம்ப மைண்ட்ல தோணிக்கிட்டே இருக்குது. இந்த படத்த பார்த்துட்டு இப்படி பண்றாங்களா? அப்படிங்கிறது தோணுது. ஸோ படம் வந்துச்சு அப்படின்னா எல்லாருமே இப்ப ஈஸியா வந்து உடனடியா பார்த்துக்கிறாங்க. அன்னைக்கு நம்ம 90ஸ் கிட்ஸ் எல்லாம் ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னா, நம்ம ரொம்ப வருஷம் வெயிட் பண்ணி டிவில வரும்போது நம்ம பார்ப்போம். அது வந்து கதைகள் எதார்த்தமான கதைகளா இருந்தது. அப்பயும் கற்பழிப்பு காட்சிகள்லாம் இல்லையா? அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இருந்துச்சு. ஆனா, அது வந்து சின்ன வயசுக்கான இந்த இதெல்லாம் வந்து சின்ன வயசு பிஃபோர் மேரேஜ் அப்படிங்கிற ஒரு ஒரு மெச்சூர்டான இது அப்படிங்கிற மாரி தான் வந்துட்டு காமிச்சிருப்பாங்களே ஒழிய, ஒரு சின்ன குழந்தைகளுக்கு பாலியல் துன்பம் தர்றதோ, இல்ல ஒரு சிறு வயது குழந்தைகளுக்கு இப்படி நடக்கிறதோ, இத பத்தியெல்லாம் அவங்க சொன்னது கிடையல. இப்போ மீடியால நடக்கிறது தான் வந்துட்டு அ மக்கள் பார்த்து அத பண்றாங்களா அப்படின்னு கேட்டா, அதுவும் நம்ம ஆமா அப்படின்னு சொல்ல முடியாது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த படத்த பார்க்கறதுனால நெறைய பேர் அந்த மாரி படங்கள் பார்க்கறதுனால நெறைய பேருக்கு அந்த மாரி எண்ணங்கள் தோன்றுதோ அப்படிங்கிறது ஒரு பொதுவான கருத்தாவே இருக்குது. இது திரைப்படங்கள் மீது குற்றச்சாட்டுகள் நம்ம சொல்ல முடியாது. நம்ம கலாச்சாரத்து மேல தான் நம்ம குற்றச்சாட்டுகள் சொல்லிட்டே போகணும். ஃபாஸ்ட் மூவிங் அப்படிங்கிற ஒரு லைஃப் வந்து நெறைய சீர்கேடுகள வந்து நம்ம சமுதாயத்துக்குள்ள வந்து கொண்டு வந்துட்டுருக்குது. இதுக்காகவே வந்துட்டு அண்டை நாடுகள்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்லோ லிவிங் லைஃப் ஸ்டைல் வந்து கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஸ்லோ லிவிங் லைஃப் ஸ்டைல் வந்து கொண்டு வந்துட்டுருக்காங்க. அவசரப்படாம நிதானமா போங்க அப்படிங்கிற மாரி ஒரு வாழ்க்கை அமைப்ப வந்து ஒரு சில நாடுகள்ல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டுருக்காங்க. பட் இதுவே நம்ம தமிழ்நாட்ல கிராமப்புறத்துல பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன விஷயங்களுக்கும் ஸ்லோவா தான் போயிட்டுருக்காங்க. பட் நகரமயமாதல் வந்து நெறைய பிரச்சனைகள் வந்து உருவாக்கிக்கிட்டே போகுது அப்படின்னு சொல்லலாம். அதே மாரி அ இந்த புக் அ இந்த படத்துக்கு முன்னாடி படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடி இது வந்து சித்தா படத்த வந்து அப்படியே சித்தரிச்சிருக்கிறதா வந்துட்டு எல்லா யூடியூப் சேனல்ஸ்லயும் போட்டிருக்காங்க. எல்லா மீடியாஸ்லயும் சொல்லியிருக்காங்க. இதனால வந்துட்டு இப்ப அதனால ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணாங்களே ஒழிய, அ அந்த படத்த நான் ஃபுல்லா பார்க்கல. கொஞ்சம் தான் பார்த்தேன். அந்த குழந்தை வந்துட்டு ஏதோ பலூனுக்காகவே ஏதோ சம்திங் போயிட்டுருக்கும்னு நெனைக்கிறேன். பலூனுக்காகவோ, ஐஸ்கிரீம்க்காகவோ போயிட்டுருக்கும். அந்த சீன் வரைக்கும் தான் நான் பார்த்தேன். நான் ஃபுல்லா பார்க்கல அந்த படத்த. ஏன்னா, எனக்கு அந்த மாரி படம் பார்க்கறதுக்கே எனக்கு வந்துட்டு ரொம்ப சங்கட்டமா இருக்கும். ரொம்ப பயமா இருக்கும். அது ஒரு விஷயம். இப்போ இந்த பொண்ணோட நியூஸ் வந்து நான் ஃபுல்லா கேட்கவே இல்ல. நான் வந்து ஒரு 2, 3 யூடியூபர்ஸோட வீடியோஸ் தான் வந்து கேட்டேன். பட் இதுக்கான நியூஸோ, இல்ல இதுக்குள்ள வந்துட்டு இதுக்கு பின்னாடி வர்ற விமர்சனங்களோ என்னால வந்துட்டு ஃபுல்லா வந்து என்னால மைண்ட் வந்து அ ஒரு ஒரு வீடியோ வந்து கூட என்னால பார்க்க முடியல. ஸோ எனக்கு வந்து இத பத்தின ஃபுல் இன்ஃபர்மேஷன் என்னால வந்து கேதர் பண்ணி ஒரு இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் பண்ண முடியல. இந்த ஒரு விஷயமே வந்து பெரிய பூகம்பமா இருக்கு அப்படிங்கும்போது, அ இத பத்தி கேட்கறதும் சரி, நமக்கு இத பத்தி பேசுறதும் சரி, நம்மளுக்கு ரொம்ப சங்கட்டமா இருக்கு. இந்த மாரி ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம நாடு போயிட்டுருக்குதா அப்படின்னு. முதல் வந்து என்னத்த ஒழிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கஞ்சா ஒழிக்கணும். கஞ்சா எனக்கே வந்துட்டு நான் ஷாப் வச்சிருக்கும்போதே வந்துட்டு கடையில வந்துட்டு ஒருத்தர் சும்மா பொருள் என்ன, விலை என்னன்னு கேட்டுக்கிட்டு இருந்தான். பட் ஆனா, அவன் என்ன அவன் வந்து கஞ்சா அடிச்சிருக்கான் அப்படிங்கிற அவேர்னஸ் வந்து எனக்கு தெரியல. எங்க கிராமப்புறத்த சுத்தி வந்து எப்படி இதெல்லாம் வருது? எப்படி இத வந்து அ கன்சியூம் பண்றாங்க அப்படிங்கிற விஷயமும் எனக்கு தெரியல. இதெல்லாம் எப்ப பேன் பண்ண போறாங்கன்னு தெரியல. மது, சிகரெட், புகைப்பிடிக்கிறது, கஞ்சான்னு சொல்றாங்க. இது எல்லாத்தையுமே வந்து நிறுத்தினா மட்டும் தான் ஒரு ஒழுக்கமான சமூகம் உருவாகும் அப்படிங்கிறது கருத்து. இதுக்கு உடனடியா வந்து எல்லா கவர்மெண்ட்டும் வந்து நடவடிக்கை எடுக்கணும். மோடி அரசு வந்து இதுக்கு எல்லாத்தையும் சிறப்பா பண்ற மோடி அரசு ஏன் இத பண்ணல அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆதங்கமா இருக்கு. ஸோ எல்லாருமே வந்துட்டு நம்ம கண்டிப்பா எல்லாருமே சேர்ந்து கைகோர்த்து இத நம்ம கொண்டு போனோம் அப்படின்னா, இது எல்லாத்தையுமே ஒழிக்கலாம்னு நெனைக்கிறேன். மொபைல் வந்து யூஸ் பண்றோம் அப்படின்னா, படங்கள் பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு நல்ல படங்கள் பார்க்கலாம். அண்டு அ இந்த மாரி படங்கள் வந்து பார்க்கறதுனால ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்காக அவங்க எடுத்திருக்கலாம். பட் அத பார்த்துட்டு இந்த மாரி ஆச்சு அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் நம்ம சொல்ல முடியாது. அது ஒரு விஷயம். அண்டு இதுக்கு முன்னாடி இது நடக்கலையான்னு கேட்டா, அதுக்கு நம்ம பதில் சொல்ல முடியாது. 3 வயது சிறுமியிலருந்து 4, 5 வயசு சிறுமி வரைக்கும் எல்லாமே எல்லாமே ரொம்ப கொடூரமா இது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற நியூஸ் எல்லாம் ரீசென்ட்டா வெளிவந்துச்சு. நான் இது பர்சனலா ஃபீல் பண்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ ஃபைனலா இத வந்துட்டு நம்ம தான் குழந்தைங்கள சரியா பார்த்துக்கல அப்படின்னு,
அந்த வீட்ல இருக்கிற பெண்கள் மேல தான் வந்து மிகப்பெரிய குற்றச்சாட்டுக்கள் இடம். சுத்தி இருக்கிறவங்களும் சரி, அ அந்த பெண்ணோட கணவரா இருக்கட்டும், அந்த பெண்ணோட அப்பா, அம்மாவா இருக்கட்டும், அந்த கணவரோட மாமனார், மாமியாரா இருக்கட்டும், முதல்ல குடும்பத்துக்குள்ள வந்துட்டு அந்த பெண் தான் சரியா பார்த்துக்கல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வரும். இதுக்காக பெண்கள் வேலைக்கு போகாம இருக்க முடியுமா? இல்ல எல்லா பெண்களுமே வந்துட்டு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வேலைக்கு போற பெண்கள் எல்லாமே குழந்தைய வந்துட்டு பெரியவங்கள நம்பி விட்டுட்டு போவாங்க. இல்ல பக்கத்துல வேலைக்காரங்கள நம்பி விட்டுட்டு போவாங்க. பக்கத்துல இருக்கிறவங்கள நம்பி விட்டுட்டு போவாங்க. அவங்கலாம் இனிமேல் வந்து அ பயப்படுவாங்க. சீரியஸாவே பயப்படுவாங்க. அந்த ஏரியால இருக்கிறவங்களும் சரி, தன்னோட குழந்தைய தானே பார்த்துக்கணும் அப்படின்னு தான் இனிமேல் நினைப்பாங்க. இது வந்து சமூகத்துல ஒரு மிகப்பெரிய மாற்றத்த வந்து ஏற்படுத்தும் கண்டிப்பா. இது வந்து எங்கேயோ தூரத்துல இருந்து பார்க்குறவங்களுக்கு வந்துட்டு இது தெரியாது. இது ஒரு நியூஸா தான் தெரியும். ஆனா ஒவ்வொரு விஷயங்களும் வந்து அவங்கவங்க வீட்ல நடக்கும்போது தான் அந்த பிரச்சனையோட வலி தெரியும், தீவிரம் தெரியும். ஸோ நம்ம ஒரு நியூஸா இன்னைக்கு பார்த்துட்டு போயிருவோம். ஆனா நியூஸாவே நம்மளால பார்க்க முடியல. ஏன்னா, அவ்ளோ கஷ்டமா இருக்கு. அப்ப அந்த ஏரியால இருக்கிறவங்க எல்லாருமே போராட்டம் நடத்துறாங்க அப்டின்னா, அது அந்த போராட்டத்துக்கான ஒரு தீர்வு வந்து உடனடியா நமக்கு கிடைக்கணும். இது ரொம்ப கொடூரமான ஒரு குற்றச்சாட்டு. ஒரு குற்றம் நடந்திருக்கு. இந்த குற்றச்சாட்டுக்கு வந்துட்டு உடனடியா அரசு வந்துட்டு நடவடிக்கை எடுக்கணும். அண்ட் ஒன் மோர் திங் பார்த்தீங்கன்னா, அங்க வொர்க் பண்ண இன்ஸ்பெக்டர வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. எதனால ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரியல. ஒரு வேள பயத்தினால பொதுமக்கள் எல்லாரும் சேர்ந்து அவர் ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்றது? அப்படிங்கிறனால ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்களா? அவர் வந்துட்டு ரொம்ப ஸ்லோவா அந்த கம்ப்ளைண்ட் குடுத்ததுக்கப்புறம் அவங்க ரொம்ப ஸ்லோவா ப்ராக்ரஸ் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு. அதனால அப்படியா எனக்கு தெரியல. நான் இந்த 2 டேஸா வந்துட்டு அத பத்தின நியூஸ் வந்து லைட்டா ஏதாவது காதுக்கு வர்றது, அது மட்டும் தான் நான் கேதர் பண்ணிட்டு இருக்கேன். ஃபுல்லா இன்வால்வ் ஆகி என்னால அத கேட்கவே முடியலங்க. சேவ் டைகர்லாம் நெக்ஸ்ட்டுங்க. ஃபர்ஸ்ட்டு சேவ் கேர்ள் சைல்டு அண்ட் சேவ் ஹியூமனிட்டி அததான் நான் சொல்ல வரேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பபாய். இப்போ வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோ கூட சந்திக்கலாம். பபாய். டேக் கேர்.